ஜெய் பீம் அறத்தியின் யோகேஷ் ஒரு தோழர் ஒருத்தர் கேட்டிருந்தார். என்னன்னா 134வது திருக்குறளை பத்தி பேசுங்க தோழர் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் சரின்னு சொல்லிட்டு அப்படி என்னப்பா அந்த திருக்குறள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போதுதான் நிறைய பேர் அந்த திருக்குறளுக்கு உரை எழுதியிருந்தாங்க. அது எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை. கடைசியா கிடைச்சிச்சு தேவநேய பாவனார் அவர்களுடைய உரை. மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். இதற்கு தேவநேய பாவனார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆரிய பார்ப்பனர் வேதத்தை மறந்து போனாலும் திருப்பி ஓதிக்கொள்ள முடியுமா, ஆனா அவர்கள் ஒழுக்கம் கெட்டு நடந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பிறப்பே ஒரு ஒழுக்கமற்ற பிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேவநேய பாவனார் அவர்கள் இதோட முடிக்கல. அறம், பண்பு, ஒழுக்கம் இதையெல்லாம் அந்தந்த நாட்டினுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில உள்ளது. ஆரிய பார்ப்பனர்கள் அவங்க வேதம் கத்துக்கிட்டாங்களா இல்லையா, அவங்க மறந்தாங்களா படிச்சாங்களா, அதெல்லாம் நமக்கு வேணாம். தமிழ் சொல்லி தந்ததுபடி அறத்தையும் பண்பையும் பின்பற்றல அப்படின்னு சொன்னா அவர்கள் எந்த அளவுக்கு பெரியாரா இருந்தாலும் சரி, அவர்கள் வர்ணாசிரம அடிப்படையில பெரியாரா இருந்தாலும் சரி, மனுநீதி அடிப்படையில பெரியாரா இருந்தாலும் சரி, சனாதன அடிப்படையில பெரியாரா இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிறப்பே இழிபிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவிடுங்க. நன்றி.